மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெப கூட்டம். நாள் செப்டம்பர் 20 சனிக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ். உன்னுடைய தேவன் இன்றைக்கு என்னுடைய தேவனாய் மாறிவிட்டார். உனக்கு அவர் நல்லது செய்தார் இல்லையோ, என்னை வாழ வைக்கிறவர். உன் மகன் என்னை வாழ வைக்கல, கர்த்தர் என்னை வாழ வைப்பார். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தெய்வ பிள்ளைகளை, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். நான் போகும் பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். நான் போகும் பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு மாறினார், மனிதர்கள் மாறினாலும் இயேசு மாறினார். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு மாறினார், மனிதர்கள் மாறினாலும் இயேசு மாறினார். நண்பர்கள் மறந்தாலும் இயேசு மறந்திடார், நன்மை பெற்றோர் மறந்தாலும் இயேசு மறந்திடார். நண்பர்கள் மறந்தாலும் இயேசு மறந்திடார், நன்மை பெற்றோர் மறந்தாலும் இயேசு மறந்திடார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். தேவையோ 5000 இயேசு இருக்கிறார், இருப்பதோ 5 அப்பம் இயேசு இருக்கிறார். தேவையோ 5000 இயேசு இருக்கிறார், இருப்பதோ 5 அப்பம் இயேசு இருக்கிறார். பலவீன நேரம் அதில் இயேசு தாங்குவார், வியாதிகள் வேதனை சுகம் என கருள்வார். பலவீன நேரம் அதில் இயேசு தாங்குவார், வியாதிகள் வேதனை சுகம் என கருள்வார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். ஆபத்து காலத்திலே இயேசு விடுவிப்பார், இக்கட்டு நேரத்திலே இயேசு விடுவிப்பார். ஆபத்து காலத்திலே இயேசு விடுவிப்பார், இக்கட்டு நேரத்திலே இயேசு விடுவிப்பார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடார், துன்பம் தொல்லை வந்தாலும் இயேசு கைவிடார். யார் என்னை
என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடார். துன்பம் தொல்லை வந்தாலும் இயேசு கைவிடார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். நான் போகும் பாதை அறிவார். என் கண்ணீர்கள் துடைத்திடுவார். எனக்கு நிழலாய் வந்திடுவார். நான் போகும் பாதை அறிவார். என் கண்ணீர்கள் துடைத்திடுவார். எனக்கு நிழலாய் வந்திடுவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாய் பலன் அளிப்பாராக. இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன் என்று சொல்லி தாவீது சவுலை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனவனுக்கு அவனவனுடைய நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்றபடி பலனளிப்பாராக என்று அவன் சொல்லிவிட்டு, இன்று கர்த்தர் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்திருந்தும் உன் மீது என்னுடைய கையை நீட்ட நான் மனதில்லாதிருந்தேன் என்று தன் வாழ்க்கையில் அவன் நடந்து கொண்ட நீதியான காரியத்தை குறித்து அந்த சவுலோடு கூட அவன் பேசுவதை இந்த வேத வசனம் சொல்லுகிறது. சவுல் நாள்தோறும் தாவீதை துரத்தி கொண்டே இருந்தான். எப்படியாவது தாவீதை அழித்துவிட அவன் போராடி கொண்டே இருந்தான். போர் வீரர்களோடு கூட அவன் படையெடுத்து போய் துரத்தி கொண்டிருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட சவுல் ஒரு நாள் தாவீதுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அவன் கையில் மிகவும் சுலபமாக சவுல் கொன்று போடப்பட்டிருக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த போதும் இந்த தாவீது சவுலின் மேல் கை போடாமல், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொடமாட்டேன் என்ற ஒரு நீதியான வாழ்க்கைக்கு நேராக தன் மனதை அவன் பக்குவப்படுத்தி கொண்டு அந்த நீதியோடும் உண்மையோடும் அவன் நடந்து கொண்டது நிமித்தமாக ஆண்டவர் அந்த நீதிக்கு தக்கதாக பலனளிப்பாராக என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். மிக சுலபமாக சவுலை கொண்டிருக்க முடியும். ஆனால் அந்த சவுலினுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டதற்கே அவன் மனம் அடித்து கொண்டதாம். ஐயோ, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொட்டுவிட்டேனே என்று அந்த மனம் அவனுக்குள் அடித்து கொண்டது. அந்த சூழ்நிலை நடுவில் ஆண்டவராகிய கர்த்தர் அவனவனுடைய நீதிக்கு தக்கதாக உண்மைக்கு தக்கதாக கர்த்தர் பலனளிப்பாராக. உம்மை ஆண்டவர் என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் உன் மீது என் கையை நான் போடாமல், உன்னை கொன்று போடாமல், அழித்து போடாமல், நீ என்னுடைய எதிராளியாக இருந்தாலும் நீ எனக்கு செய்த தீமைக்கு உனக்கு நான் தீமை செய்யாமல் நன்மை செய்து விட்டுவிட்டேன் என்று சொல்லி அதற்கேற்ற பிரதிபலனை தேவன் எனக்கு தருவாராக என்று தாவீது சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் சொல்லுகிறார். அவனுடைய நீதியான காரியங்களுக்கும் உண்மையான காரியங்களுக்கும் ஏற்ற பிரதிபலனை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவார். மற்றவர்கள் எனக்கு எதிராக செயல்படுகிறார்களே என்று நாம் முறுமுறுத்து அவர்களுக்கு விரோதமான காரியங்களை யோசித்து பேசி செயல்படுகிறதினால் அதற்குரிய பிரதிபலனைத்தான் நாம் பெற்றுவிடுவோம். ஆனால் அவர்கள் செய்கிறது போல நான் செய்ய மாட்டேன். என்னுடைய நீதிக்கும் என்னுடைய உண்மைக்கும் தக்கதாக தேவனாகிய கர்த்தர் எனக்கு பலனளிப்பார். அவர்கள் நடந்து கொள்வது போல நானும் நடந்து கொண்டு அதற்கேற்ற பிரதிபலனை நான் பெற்றுவிடாதபடி நான் கர்த்தருக்கு முன்பாக மிகவும் நீதி உள்ளவளாக உண்மை உள்ளவளாக என்னை காத்துக்கொள்வேன் என்று நாம் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போமானால் அதற்கேற்ற பிரதிபலனை நம்முடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். தாவீது அப்படி நீதியாக நடந்து கொண்ட போது அதன் விளைவாக பிரதிபலனாக தாவீதை ஆண்டவராகிய கர்த்தர் மேன்மையாய் உயர்த்தினார். இன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக தாழ்ந்து போகும்போது, ஆண்டவருக்கு முன்பாக அந்த காரியங்களை செயல்பட துவங்கும் போது நான் தாழ்ந்து போனது போல, ஒன்றுமறியாதவன் போல இலக்காரமாக நாம் இருக்கிறோம் என்று நாம் எண்ணிவிடாதபடி
கர்த்தர் அதுக்குரிய பிரதிபலனை நமக்கு தருவார் என்ற பயபக்தியோடு நாம் நீதியாய் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை நம்முடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி அந்த பலனை நமக்கு தரும்படியாக நாம் இன்றைக்கு ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எத்தனை எதிராளிகள் எங்களுக்கு எதிரடையாகவே காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு விரோதமாக நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யாதபடி, அவர்கள் எங்களுக்கு செய்தது போல, அவர்கள் பேசினது போல, அவர்கள் நடந்து கொண்டது போல நானும் நடக்கட்டும் என்று நாங்கள் நடந்து விடாதபடி ஆண்டவரே எங்களுடைய நீதிக்கும் எங்களுடைய உண்மைக்கும் தக்கதான சரியான பிரதிபலனை நீர் தருவீர் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். அந்த காரியங்களை பேசிவிட்டார்கள், அதை செய்து விட்டார்கள், இப்படி நடந்து விட்டார்கள். ஆனால் நான் கர்த்தருக்கு முன்பாக நீதியாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வேன் என்று யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பாக நீதியாய் நடக்க ஒப்புக் கொடுக்கிறார்களோ, பரிசுத்தமாய் உண்மையாய் நடக்க ஒப்புக் கொடுக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பலத்த சத்துவத்தை, அப்படி செயல்படுத்த வேண்டிய பலத்தை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தந்தருளி அது நிமித்தமாக நீர் வைத்திருக்கிற மேன்மையான சிங்காசனத்தை, ஆசீர்வாதத்தை, உயர்வை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொருவர் வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.